ரயில் ஏசி பெட்டியின் மேல் படுக்கையில் பயணி ஒருவர் அகல் விளக்கு மற்றும் ஊதுபத்தி ஏற்றி பூஜை செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சக பயணிகள் ஆபத்தை எடுத்து கூறி தடுத்தும் அவர் பூஜையை தொடர்ந்துள்ளார். இதையடுத்து வீடியோவை பதிவேற்றம் செய்த கணக்கை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட ரயில் மற்றும் பயணியை அடையாளம் காணும் முயற்சியில் இந்திய ரயில்வே தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தீ விபத்து அபாயம் இருப்பதால் தீப்பெட்டி போன்ற நெருப்பு தொடர்பான பொருட்கள் எதுவும் ரயில்களில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் அமீபிக் மூளை காய்ச்சலால் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். கோழிக்கோட்டைச் சேர்ந்த 48 வயது ஆட்டோ ஓட்டுநர் காய்ச்சல் காரணமாக கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூளை காய்ச்சல் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இந்த மாதத்தில் மட்டும் கேரளத்தில் 14 பேர் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் காகிதப்பட்டறை பகுதியில் 3 டாஸ்மாக் கடைகளுக்கு அருகே உள்ள ஐஓபி ஏடிஎம் மையம் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏடிஎம் மையத்தின் கண்ணாடியை மதுபோதையில் உடைத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 13ஆம் தேதியும் இதே ஏடிஎம் உடைக்கப்பட்ட நிலையில் ஒரே இடத்தில் 3 டாஸ்மாக் கடைகள் இருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரியில் அனுமதியின்றி இயங்கிய 500க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குளச்சல் எம்எல்ஏ தாரகை கத்பட் தலைமையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். விதிகளை முழுமையாக பின்பற்ற தயாராக இருப்பதாகவும் சீல் வைக்கப்பட்ட செங்கல் சூளைகளை மீண்டும் திறக்கவும் கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல்கட்டுகளை ஏந்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி அருகே கோவளம் மற்றும் முள்ளக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உப்பு உற்பத்தியாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்தை மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கையில் மன்னர்கள் பயன்படுத்திய பழமையான வரலாற்று கட்டிடத்தில் தனியார் மணமகள் மன்றம் செயல்பட்டு வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1953ஆம் ஆண்டு கூட்டுறவு பண்டகசாலைக்கு விற்பனை செய்யப்பட்ட இந்த கட்டிடத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் மணமகள் மன்றம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இளைஞர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளான சூழலில் 15 நாட்களுக்குள் காலி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட மணமகள் மன்றத்திற்கு கூட்டுறவுத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து டாஸ்மாக் நிர்வாகத்திடம் கேட்டபோது ஆவணங்களை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சிவகங்கை அரண்மனை ராஜா ஆண்ட இடம், அதுக்குள்ள இந்த சாராயம் தான் விற்கிறாங்க. முடிசூடிய மன்னர்கள் ராணி வேலுநாச்சியார் அவர்கள் ஆண்ட பூமியில் என்ன நடக்கின்றது என்பதை அனைவரும் பார்த்துக் கொள்ளவும். வெள்ளித்திரை, சின்னத்திரை விருதுகள் இனி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். திரைப்பட பத்திரிகையாளர் தொடர்பாளர் யூனியனின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன், இயக்குநர்கள் RV உதயகுமார், சேரன், ரவி மரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், சிறு படங்கள் வெளிவராமல் முடங்கி கிடப்பதை தவிர்க்க நல்ல படங்களுக்கு அரசு சார்பில் உடனடியாக மானியம் வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது விருது கிடையாது, ஆண்டுதோறும் கொடுத்தாதான் விருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இனி வெள்ளித்திரை, சின்னத்திரை, தமிழ்த்திரை விருதுகள் ஆண்டுதோறும் தரப்படும் என்பதை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்துல தமிழ்நாடு தான் சினிமாவுடைய கேபிட்டலா இருந்தது. எல்லா ஷூட்டிங்குமே இங்க நடக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து ஹைதராபாத் போயாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே அதர் ஸ்டேட் போயாச்சு. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ். அதெல்லாம் பகுப்பாய்வு செய்வதுதான் எங்க வேலை. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து யாராவது மேனேஜரோ பிஆரோ வந்து ஒரு பர்மிஷனுக்கோ ஒரு 10 பேரை பார்க்கணும், 4 பெட்ரோல் வண்டி காசு தரணும், நோ. யார் ₹1 கேட்டாலும் நீங்க கொடுக்காதீங்க, தரவே தராதீங்க. உங்க கூட சிஎம் இருக்கிறாரு, நீங்க என்ன ப்ரொடக்ஷனுக்கு என்னவோ அதை பாத்துக்கங்க. வறட்சியால் காவிரி படுகை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாவேக அரசு எடுத்த போர்க்கால நடவடிக்கை என்ன என்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணையை கட்ட தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் தேவையில்லை என்ற மத்திய அரசின் பதிலை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்டா பகுதி வறட்சி பகுதியாக இன்றைக்கு காட்சியளிப்பதை பார்க்கிற போது நம் நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. கர்நாடகா தண்ணீர் திறக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. பயிர் காய்வதை பார்த்து கண்ணீரில் தத்தளிக்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகள். இதற்கு என்ன போர்க்கால நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த தாவேக அரசு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாம் பெற வேண்டிய உரிமை பறிபோய் கொண்டே இருக்கிறது. மேல்முறையீடு செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்குமா? காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த ஒரு கட்டுமானத்தையும் அமைப்பதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் பாமக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ் பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். 2018 பிப்ரவரி 16ஆம் தேதியன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எந்தவொரு கட்டுமானத்தையும் எழுப்ப தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் அனுமதியை கர்நாடகா பெற வேண்டும் என்ற நிபந்தனை எதுவும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெங்களூருவின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மேகதாதுவில் நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான கர்நாடக அரசின் திட்டத்தை தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்து வருகிறது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி மத்திய அரசு அளித்துள்ள விளக்கம் மேகதாது அணை திட்டத்துக்கு சாதகமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டிய அவசியமில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அளித்துள்ள விளக்கம் தமிழ்நாடு விவசாயிகளிடம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே போதிய மழையின்மை, கர்நாடகாவிலிருந்து உரிய நேரத்தில் காவிரி நீர் திறந்து விடப்படாதது என காவிரி படுகை விவசாயிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்குரிய காவிரி நீர் முற்றிலும் தடைபட்டு காவிரி படுகை மாவட்டங்கள் பாலைவனமாகும் என அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி மத்திய அரசு அளித்த விளக்கம் தமிழ்நாட்டுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. இச்சூழலில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் பெங்களூரு சென்று கர்நாடக முதல்வர் DK சிவகுமாரை சந்திக்க உள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையையும் விவசாயிகளின் நலனையும் காக்க இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூட்டம் இன்று கூடும் நிலையில் நீர் திறப்பு குறித்த இக்கூட்டத்தின் முடிவை எதிர்பார்த்து தமிழ்நாட்டு அரசு காத்துக் கொண்டிருக்கிறது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்குரிய 28.8 TMC நிலுவை நீரை கர்நாடகா வழங்காததால் தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு குடிநீர் தட்டுப்பாடும் நிலவுகிறது. நிலைமை நீடித்தால் சம்பா சாகுபடியும் பாதிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இன்றைய கூட்டத்தின் முடிவை பொறுத்தே தமிழக அரசு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் வசம் ஒப்படைத்ததை எதிர்த்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டை மைதானத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்குள் குதித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முந்தைய ஆட்சியில் 1500 ரூபாயாக இருந்த உதவித்தொகையை தேர்தல் வாக்குறுதிப்படி உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
மயிலாடுதுறையில் காதலர்களின் தற்கொலை வழக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீது அவதூறு பரப்புவோரை கண்டித்து அக்கட்சியினர் ஆர்டிஓ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கத்தின் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் சரிந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 155 ரூபாய் சரிந்து 13,215 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,35,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 5 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அரசு பேருந்துகளில் சக பயணிகளுக்கு இடையூறின்றி கைபேசி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. கைபேசியில் உரத்த குரலில் பேசிக்கொண்டே பயணிப்பது, கைபேசியில் ஸ்பீக்கர் பயன்படுத்துவது, ஹெட்போன் இல்லாமல் இசை கேட்பது அல்லது காணொலி பார்ப்பது ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும் என்று போக்குவரத்து துறையின் செயலாளர் நிர்மல் ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். இதனை பேருந்தின் ஓட்டுநர்கள் உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ள அவர், இது தொடர்பாக பேருந்துகளில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டுமாறும் அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த தடை பொருந்தாது என்று கூறப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களுக்கு அதிக அளவில் கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதால் மாநிலத்திற்குள் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வதோடு பொது மற்றும் தனியார் உட்கட்டமைப்பு திட்டங்களும் பாதிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோத சுரங்க தோண்டல் மற்றும் கனிம கடத்தலை தடுப்பதற்கும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீட் இளநிலை தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் NIRF தரவரிசையில் தமிழ்நாட்டின் டாப் 5 மருத்துவ நிறுவனங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. CMC, ABV, சவிதா, MMC, SRM ஆகிய நிறுவனங்கள் முதல் 5 இடங்களை பிடித்துள்ளன. கற்பித்தல், ஆசிரியர் தரம், ஆசிரியர் மாணவர் விகிதம், ஆராய்ச்சி, வெளியீடுகள், பட்டப்படிப்பு முடிவுகள், உயர்கல்வி, வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் இந்த தரவரிசை தயாரிக்கப்படுகிறது. இந்த அளவுகோல்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்கள் இந்திய அளவிலும் முதல் 20 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளன. கற்பித்தல், ஆசிரியர் தரம், ஆராய்ச்சி, பட்டப்படிப்பு முடிவுகள் மற்றும் உயர்கல்வி, வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் SRM வலுவான செயல்பாட்டை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாதம் நடைபெறும் உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டி கடினமாக இருக்கும் என்றாலும் நமது அணி மிகவும் வலிமையாக இருப்பதாக இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா தெரிவித்தார். சென்னையில் உள்ள வைஷ்ணவ் கல்லூரியில் நார்வே செஸ் போட்டியில் சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவுக்கு சிறப்பு வரவேற்பும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டி முடிந்தவுடன் உடனடியாக கிடைக்கும் அங்கீகாரம் மற்றும் மாநில அரசின் ஆதரவு விளையாட்டு வீரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரக்யானந்தா குறிப்பிட்டார். பீகார், ராஜஸ்தான் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் நீட் தொடர்பாக போராடிய மாணவர்கள் மீது வழக்குகளை வாபஸ் பெறுவதோடு கைதானோர் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அரசு உறுதியளித்திருப்பதாக கரப்பான் ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசின் பிரதிநிதிகள் தங்களை நேரில் சந்தித்து பீகார் மற்றும் அஸ்ஸாம், ராஜஸ்தான் மாநில அரசுகளின் உத்தரவாதத்தின் நகலை காட்டியதாகவும் சௌரவ் தாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிற மாநிலங்களின் உத்தரவாதத்தை இன்று தருவதாக தெரிவித்திருப்பதாகவும் சௌரவ் தாஸ் பதிவிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ சுரங்கப்பாதையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்திகளுடன் வந்த 15 பேர் கொண்ட கும்பல் மாணவர்கள் 2 சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது. காயமடைந்த மாணவர்களை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் தண்ணீரில் கேரளத்தில் கழிவுநீர் கலப்பதால் விவசாய பொருட்கள் நச்சுத்தன்மை அடைவதாகவும் இதனால் 2 மாநில மக்களும் பாதிக்கப்படுவதாகவும் கம்பம் MLA ஜெகநாத் மிஸ்ரா கேரள அமைச்சர் முன்னிலையில் தெரிவித்தார். கேரள மாநிலம் புளியன்மலையில்
பிளாண்டர்ஸ் கிளப்பின் வெள்ளி விழா மற்றும் ஏலக்காய் மாநாடு நடைபெற்றது. விழாவை கேரள அமைச்சர் அனில்குமார் தொடங்கி வைத்தார். இதில் கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா, இடுக்கி எம்எல்ஏ ராய் கே பவுலோஸ், தேவிக்குளம் எம்எல்ஏ ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் செயலி மற்றும் இணையதளம் வார இறுதி நாட்களில் முடங்குவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். தமிழகத்துக்கு சுற்றுலா வரும் பயணிகள் தமிழ்நாடு ஹோட்டல்களில் முன்பதிவு செய்து தங்கிக் கொள்ளும் வகையில் செயலி மற்றும் இணையதளம் உள்ளது. செயலியில் மொபைல் எண்ணை டைப் செய்தவுடன் உடனடியாக செயலியிலிருந்து வெளியேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் தடையின்றி பயன்படுத்தும் வகையில் டிஜிட்டல் உட்கட்டமைப்புகளை தமிழக சுற்றுலாத்துறை மேம்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள நடுவனூர் கருப்பசாமி கோவிலில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஆடி படையல் கறி விருந்து விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த விழாவில் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட 50 ஆட்டுக்கிடாய்கள் வெளியிடப்பட்டு 50 சிப்பம் அரிசியில் சுவையான கறி விருந்து தயார் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு படையலிடப்பட்ட பின்பு அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கறி விருந்து பரிமாறப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளூர் ஊராட்சி மக்கள் ஆடு மாடுகள் மற்றும் சமையல் பாத்திரங்களோடு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் செயல்படும் கோழி பண்ணையால் ஏற்படும் ஈ தொல்லை மற்றும் பாதிப்புகளை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. தனக்கு கூடிய கூட்டம் 24 வருடங்களாக தன்னுடன் இருக்கும் தூண்கள் என்று நடிகர் தனுஷ் கூறியுள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், தனது ரசிகர்கள் இணையதளத்தில் அவதூறு பரப்பாமல் அன்பை பகிர்பவர்கள் என்று பெருமிதம் தெரிவித்தார். உத்தராகண்டில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் டேஹ்ராடூன் டன்ஸ் ஆற்றுப்பால அணுகுசாலை இடிந்து பெரும் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி வாகன போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு கடும் நெரிசல் நிலவுகிறது. 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலத்தில் 16 நாட்களிலேயே பெரும் பள்ளம் ஏற்பட்டிருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் SDRF மீட்புக் குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.